வணக்கம். இன்றைக்கி கட்டுப்பாடு பற்றி சொல்ல போகிறேன். சமீபத்தில் என் தோழியை சந்தித்தேன். அவளுக்கு சுகர் பிபி அதிகம். அவளுக்கு வயசானவதால் சுகர் பிபியெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவள் பிரபஞ்சத்தை நம்புகிறவள். தற்போது பிபி சுகர் நார்மலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாள். எப்படி இவ்வளோ குறைஞ்சிது என்று ஆச்சரியமாக கேட்டேன். அதுக்கு விளையாட்டாக சொன்னான், கண், காது, மூக்கு, வாய், கால், கைக்கு மனம் மூலம் கட்டளையிட்டு இருக்கிறேன். சித்தமும் புத்தியும் ஒவ்வொரு வாசலுக்கும் காவலாக நிற்கிறாங்களாம். அதனால் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருவரையும் மீறி உள்ளே நுழைய முடியாது. அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்டா. கண்ணுக்கு நல்ல விஷயந்தான் பார்க்கணும், இல்லாட்டி அங்கேருந்து நகர்ந்துடும். காதுக்கு நல்ல விஷயந்தான் கேட்கணும், இல்லைன்னா அங்கேருந்து நகர்ந்துடணும். மூக்குக்கும் அப்படி தான், காலுக்கும் கையுக்கும் அப்படி தான். வாய்க்கு நல்ல சாப்பாடு இருந்தாலுமே அந்த வாய்க்கிட்ட போகும்போது இது சாப்பிடலாமா வேண்டாமான்னு சித்தம் புத்தி கேட்கும், சித்தம் யோசிக்கும், அப்புறம்தான் அனுமதிக்கும். கொடுக்கலாமா வேண்டாம், உடம்புக்கு நல்லதா நல்லது இல்லையா, ஸ்வீட்டு கொடுத்தா உடம்புக்கு கெட்டு போகும் வேண்டாம் அப்படின்னு யோசனை பண்ணி புத்தியும் சித்தமும் யோசனை பண்ணி அது உள்ளே அனுப்பும். இல்லைன்னா நம்ம கிடைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு நோயை வரவழைக்கும். ஆனால் இதுக்கு ரொம்ப கட்டுப்பாடு தேவை, மனதோட கட்டுப்பாடு. இது விளையாட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை கடைப்பிடிச்சோம்னா நம்ம எல்லா விஷயத்துலையுமே முன்னேறலாம், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நம்மளும் மனதளவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இதை விளையாட்டாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இது கடைப்பிடிச்சா ரொம்பவும் நல்லது. வாழ்க வளமுடன்.